ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். நாமக்கல்லில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பதினொன்னாயிரம். அதனால அதையும் சேர்த்து உங்க கணக்குல வச்சுக்கோங்க. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நம்முடைய ஆட்சி தொடரக்கூடிய அந்த நேரத்திலே நாம் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினோம். ஏன்னா உங்க ஆட்சியில நீங்க செல்போன் கொடுக்கறேன்னு நீங்க யாருக்குமே கொடுக்கல. ஆனா நம்முடைய ஆட்சி வந்தவுடன், அதிமுக ஆட்சி சென்று நம்முடைய ஆட்சி வந்தவுடன் மக்களுக்கு தந்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினோம். 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்பொழுது நம்முடைய ஆட்சி தொடரவிருக்கிறது. அந்த ஆட்சியில 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்தோடு கூடிய கடன் வழங்கப்படும். நிலத்தை அடமானமா கொடுங்க, நகை அடமானமா கொடுங்க எல்லாம் கேட்காம கடன் வழங்கப்படும் உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக. நம்ம வீட்டு பிள்ளைகள் கல்லூரியில போய் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய ஆட்சி தொடரக்கூடிய நம்முடைய ஆட்சியிலே அந்த தொகை 1500 உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு வேலை தேடுவதற்கான, வேலை கிடைப்பதற்கான பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு 1500 ரூபாய் 6 மாதங்களுக்கு வழங்கப்படும். மடிக்கணினி லேப்டாப்பை நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால அடுத்து வரக்கூடிய நம்முடைய ஆட்சியிலே 5 ஆண்டுகளுக்குள் 35 லட்சம் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அந்த லேப்டாப்புகள் வழங்கப்படும். விவசாய பெருமக்களுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு எந்தவித மின் மோட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டர்களை, எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத மோட்டர்களை நம்முடைய விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த விவசாயிகளுக்கு அந்த மோட்டர்கள் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 854 கோடி மதிப்பீட்டில் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக குடிசை இல்லா மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் மாறியுள்ளது. நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சத்திரம் ஒன்றியம் முழுவதும் சாலை வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சத்திரம் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு சிலையுடன் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. இனி நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நாமக்கல்ல ஜவுளி குழுமம் உருவாக்கப்படும். காவிரி ஆற்றில் மேலப்பேட்டை பாளையம் பகுதியிலே குளிப்பதற்கான படித்துறை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அது அமைத்து தரப்படும். திருமணி முத்தாரின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கப்படும்.
கோழி வளர்ப்பு தொழிலில் ஆலோசனைகளை வழங்கிட ஒருங்கிணைந்த கோழி வளர்ப்பு மையம் உருவாக்கப்படும். அந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றி தரும். மோகனூர் பாசன நாமக்கல்லில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். அதனை பார்த்தோம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.